நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். மார்ச் 21 முதல் 27 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக நாம் பார்ப்போமா? இப்பொழுது கடகராசி பார்க்க போகிறோம். காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசி புனர்பூசம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்று பார்த்தோமானால், ராசிக்கு முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சமடைஞ்சு ராசியை பார்க்குறார். சனி பகவானும் பார்க்குறார். உங்களுக்கு 4க்கும் 11க்கும் உடைய சுக்கிரனும் 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கிறார்கள். இது மாபெரும் சிறப்புங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு கிடைக்கும். இருந்தாலும் சனி பார்வை கொஞ்சம் கொடியது தான். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க. மேனாமினிக்காக இருக்க முடியாது. கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது பண வரவு சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் தாராளமாக நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இருந்த போதிலும் உங்களுக்கு திருமணம், அதாவது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க, இல்லை மற்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் இப்போ சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இருந்தாலும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு காலதாமதம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க, பத்திரிகை துறை, மீடியா துறை, இது மாதிரி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் சிறப்பானது ஒரு காலகட்டம். எந்த ஒரு பின் பாயிண்ட், ஒரு பிரச்சனை எதுவும் ஏற்படாது. 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். வாகன பிராப்தி கண்டிப்பாக உண்டு. புதுசாக வாங்குவீங்க, பழசை விற்றுட்டு எக்ஸ்சேஞ்சு பண்ணுவீங்க, அல்லது புதுசாகவே இல்லாதவங்க புதுசாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள் தவிர வீடு வாங்கணும்னு உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க. கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு சூழல் இப்பொழுது அமைகிறது. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது. தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கிறார். ஒரு சிலர் காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இருந்தாலும் சனி வீட்டில் இருந்து சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதால காதலர்களுக்கு கொஞ்சம் ஒரு பிரச்சனையான காலகட்டமாக இது அமைகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 5 குடையவன் 7ல் உச்ச நிலையில் இருப்பது என்பது பிள்ளைகள் ரொம்ப அவங்க பெரிய படிப்பு நல்லா படிப்பாங்க. படித்து முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளால் நீங்கள் உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு காலகட்டம், சமூகத்தில் பேரு புகழ் அவங்களால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமைகிறது. 9ஆம் இடத்தில் சூரியன் 2 குடையவன் சூரியன் 9ஆம் இடத்தில் இருக்கிறது மாபெரும் சிறப்பு தான். இருந்தாலும் சனி பார்வையில், சூரியனுக்கு சனி ஆகாது என்பதால் சனி பார்வையில் இருக்கிறதால தந்தையால் உங்களுக்கு செல்வாக்குகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இருந்தாலும் தந்தைக்கு கொஞ்சம் அவப்பெயரோ அவச்சொல்லோ சமூகத்தில் ஏற்படலாம். அரசியல்வாதிகளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. 10ஆம் இடத்தில் ராகு பகவான் வந்துட்டார். இந்த கடகராசி அன்பர்களுக்கு 10ல் பாம்பாவது இருக்கணும்னா பாம்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு வெளிநாடு செல்லணும்னு நினச்சி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் வெளிநாடு
சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம். ஏற்கனவே இந்த கடகராசி என்பர்கள் வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ இன்னும் அமக்கலமாக இருப்பாங்க. அவங்களுக்கு சந்தோஷமான ஒரு காலகட்டம். செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாய் தன்னுடைய வீட்டை பார்க்கிறார். ஆதலால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அமக்கலமான ஒரு காலகட்டம். என்ன சலுகைகள் கிடைக்கணுமோ கிடைக்கும். மேலதிகாரியுடைய பாராட்டுதல்கள் கிடைக்கும். ப்ரமோஷனுக்கு காத்திருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஒரு சிலர் நல்ல இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் சந்தோஷமாக இருப்பீங்க. அதே நேரத்தில் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. உங்களுக்கு பாருங்கள், 11ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கிறார். அப்போது முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இருந்தாலும் சனியோடு சேர்ந்திருக்கிறார். கொஞ்சம் காலதாமதம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. வேலைக்கு உண்பீர்கள், உறங்குவீர்கள். இருந்த போதிலும் செலவினங்கள், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.